ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிளாஸ் 6தோட மேக்ஸ் சாப்டர் 6 எக்ஸசைஸ் 6.2ல் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே பார்க்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்துக்கலாம். யூஸிங் தி நம்பர் லைன் ரைட் தி இன்டீஜர்ஸ் விச் இஸ். கீழே ஆப்ஷன்ஸில் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே நம்பர் லைனில் நம்ம சால்வ் பண்ணணும். இந்த கொஷின்ஸ் இருக்குல்ல, இந்த கொஷின்ஸ் என்ன இன்டீஜர் சைன் உள்ள நம்பர் வரும், அந்த நம்பரை கரெக்டாக நம்ம நம்பர் லைனில் ஷோ ஆஃப் பண்ணணும். இதுக்கு நமக்கு தேவையானது என்ன? நம்பர் லைன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நம்பர் லைன் ட்ரா பண்ணணும் அப்படின்னா அது ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் இருக்கணும். அதாவது இப்போ ஒரு ஸ்கேல் இருக்குன்னா அதில் நமக்கு இந்த மாதிரி 1 2 3 4ன்னு இருக்குது பாருங்கள். இந்த யூனிட் சேமாக த்ரூ அவுட் இருக்கணும் நம்பர் லைனில். அந்த மாதிரி நீங்கள் நம்பர் லைனை ட்ரா பண்ணதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணணும். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனில் என்ன கேட்டிருக்காங்க? 3 மோர் தென் 5. மோர் தென் அப்படின்னாலே ப்ளஸில் வரும், பாசிட்டிவ் சைன் உள்ள நம்பர்ஸ் தான் வரும். எத்தனை டைம்ஸ் மோராக இருக்குது? இப்போது 5. 3 மோர் தென் 5. 5 3 டைம்ஸ் அதிகமாக ஆயிருக்கு. அப்போ எவ்வளோ வந்திருக்கும்? புரியுதுங்களா? ஸ்டார்ட் பண்ண வேண்டிய நம்பர் என்னென்னா 5. 5ல் இருந்து 3 மடங்கு அதிகமாகிருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு 5 இங்கே இருக்குது. 5ல் இருந்து 3 டைம்ஸ் ஸ்கிப் பண்ணி போகணும். 5 இங்கே 1 2 அண்ட் 3. 5ல் இருந்து 3 டைம் ஸ்கிப் பண்ணி நம்ம வந்திருக்கோம். இப்போ நமக்கு தெரியும் 5 இருக்குது. ப்ளஸ் அப்படின்னாலே மோர் 3. ஏன்னா அங்கே 3 மடங்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 3. 5 + 3 என்னது? 8. நம்பர் லைன்லேயும் என்ன வந்திருக்கு? 8. இப்போ எந்த இடத்துல ஆன்சர் என்ன? 8. இப்படி தான் நீங்கள் இந்த கொஷினை சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 5 மோர் தென் -5. 5 மோர் தென் -5. அப்போ -5ல் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். -5ல் இருந்து 5 டைம்ஸ் அதிகமாக ஆயிருக்கு. -5 இங்கே இருக்குது. 1 2 3 4 5. எங்கே ரீச் ஆகிருக்கும்? 0ல் ரீச் ஆகிருக்கும். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுக்கு 0 தான் வரும். இப்போது -5 இருக்குது. மோர் அப்படின்னாலே இங்கே ப்ளஸ் சைன் தான் நமக்கு வரணும். +5. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். 5லேருந்து 5 போயிடுச்சுன்னா 0ங்களா? கிளியரா? அடுத்த ஆப்ஷன் பார்த்துக்கலாமா? 6 லெஸ் தென் 2. இப்போ நம்ம 2ல் இருக்கோம். லெஸ் அப்படின்னாலே மைனஸ் பண்ணணும். எத்தனை டைம்ஸ் அப்படின்னா 6 டைம்ஸ் மைனஸ் பண்ணணும். இப்போ நம்ம 2 எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? 2ல் இருந்து லெஸ் அப்படின்னாலே மைனஸா, அதாவது நெகட்டிவ் சைனில் தான் வரும். இந்த சைடில் தான் உங்களுக்கு வரணும். 2 இங்கே இருக்குது. 1 2 3 4 5 6. அப்போ ஆன்சர் என்ன? -4 தான் இதோட ஆன்சர். எப்படின்னு பாருங்கள். 2 இருக்குது. எத்தனை டைம்ஸ் லெஸ்ஸாக இருக்குது? லெஸ் அப்படின்னாலே மைனஸா? 6. 6 மைனஸ் ஆகிருக்கா? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். இங்கே ஒன்றுமே இல்லைன்னா ப்ளஸ் சைன் தான் இருக்குன்னு அர்த்தம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். 6லேருந்து 2 போயிடுச்சு அப்படின்னா 4. கிரேட்டர் நம்பர், அதாவது பெரிய நம்பரோட சைன் என்ன இருக்குது அதுதான் போடணும். -4. எங்கேயும் -4. நம்பர் லைன்லேயும் -4 வந்துருச்சு. கிளியரா? அடுத்த டி ஆப்ஷன், லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்துக்கலாம். 3 லெஸ் தென் -2. -2ல் இருந்து 3 டைம்ஸ் லெஸ் ஆகி வந்திருக்கு. -2 இங்கே இருக்குது. 1 2 3 எங்கே ரீச் ஆகிருக்கோன்னா -5. அப்போ ஆன்சர் -5. இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணிக்கலாம்? -2 இருக்குது. எத்தனை டைம்ஸ் லெஸ் ஆகிருக்கு? லெஸ் அப்படின்னாலே மைனஸ் சைனா. எத்தனை டைம்ஸ் ஆகிருக்கு? 3 டைம்ஸ். மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னது? ப்ளஸ். 2 + 3 அப்படின்னா 5. 2 மைனஸ் இருந்துச்சுன்னா அந்த 2 நம்பரையும் நம்ம ஆட் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் பெரிய நம்பரோட சைன் என்னவா இருக்கோ அதை போடணும். இப்போ இந்த இடத்துல 3 தான் பெரிய நம்பர். அப்போ இதோட சைன் தான் வரும், அதாவது -5. இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தாச்சு. அடுத்தது செகண்ட் கொஷின் பார்த்துக்கலாம். யூஸ் நம்பர் லைன் அண்ட் ஆட் தி ஃபாலோவிங் இன்டீஜர்ஸ். நம்ம நம்பர் லைன் யூஸ் பண்ணி இந்த இன்டீஜர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி அதில் நம்ம காமிக்கணும். எப்படி அது கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. நான் இதை என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு நம்பர் லைனை ட்ரா பண்ணி கொஷின்ஸாகவும் எழுதி வச்சுருக்கேன். சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம இப்போ இந்த சம்மை சால்வ் பண்ணலாம். இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பேசிக் ரூல் தெரிஞ்சுக்கணும். எப்படின்னா,
இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் சைன்ஸ் உள்ள நம்பர்ஸை நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போது 2 சைன் சேமான சைன் இருக்கிற பட்சத்தில் அதை வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா? இன்கேஸ் இந்த இடத்துல ஒரு 5 இருக்குது, 5 ப்ளஸ் அதுக்கப்புறம் 3 இருக்குது. 5 + 3 8. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2 மைனஸ் சைன் இருந்தாலும் நம்ம வந்து ஆட் தான் பண்ணணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, கிரேட்டர் நம்பரோட சைன் என்னவா இருக்கோ அதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இன்கேஸ் இந்த இடத்துல ஒரு 7 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. மைனஸ் இங்கேயும் -7 -2 இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு சொன்னேன்னா அப்போது 7 + 2 9. கிரேட்டர் நம்பரோட சைன் வந்து என்னவா இருக்குது? 7. 7 தான் கிரேட்டர் நம்பரு, அதோட சைன் வந்து மைனஸ் இருக்குது. புரியுதுங்களா? 1 ப்ளஸ்ஸு 1 மைனஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் பண்ணணும். இன்கேஸ் இந்த இடத்துல எக்ஸாம்பிளாக இதே எடுத்துக்கலாம். 5 இருக்குது ப்ளஸ் 5, அதுக்கப்புறம் -3 வந்திருக்கு. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 5லேருந்து 3 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 2 வந்து வரும். கிரேட்டர் நம்பரோட சைன் வந்து ப்ளஸில் இருக்கிறதுனால ப்ளஸ் தான் இந்த இடத்துல வரும். அதே மாதிரி மைனஸ் இந்த இடத்துல மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் அப்படின்னாலும் மைனஸ் தான் வரும். ஓகேங்களா? புரியுதுங்களா? எக்ஸாம்பிளாக இந்த இடத்துல வந்து -5 இருக்குது ப்ளஸ் 2 வந்து இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அப்போது 5லேருந்து 2 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 3 வந்து வரும். கிரேட்டர் நம்பரோட சைன் வந்து மைனஸில் இருக்கிறதுனால மைனஸ் வந்து வரும். இதுதான் வந்து இந்த அடிஷன் சப்ராக்ஷனோட பேசிக் ரூல். இப்போ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து சம்ம வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் வந்து 9 ப்ளஸ் ப்ராக்கெட்குள்ளே வந்து -6 வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு 9 அப்படியே எடுத்துக்கலாம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸுங்களா 6. இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? இப்போ இந்த நம்பர் லைனில் நம்ம இந்த இன்டிஜர் சைன்ஸை வந்து ஷோ ஆஃப் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம 0ல் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணணும். 0 இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு எந்த இடத்துல போகணும் அப்படின்னா 9க்கு வந்து நீங்கள் ஜம்ப் பண்ணி போகணும். டைரெக்டாக நீங்கள் வந்து 9க்கு வந்து வரணும். வந்ததுக்கப்புறம் எத்தனை டைம்ஸ் வந்து லெஸ் ஆகிருக்கு? 6 டைம்ஸ் வந்து லெஸ் ஆகி இந்த நம்பர் வந்து வந்திருக்கு. அப்போது 9ல் இருந்து நீங்கள் 6 டைம் வந்து லெஸ் பண்ணணும். பண்ணிக்கலாமா? 1 2 3 4 5 6. 6 டைம் வந்து லெஸ் ஆகி இந்த நம்பர் வந்திருக்கிறதுனால எந்த இடத்துல வந்து ரீச் ஆகிருக்குன்னா 3ல் வந்து ரீச் ஆகிருக்கு. இப்போ நீங்களே பாருங்கள், இங்கே ப்ளஸ் இருக்குது. எந்த ஒரு சைனுமே இல்லை அப்படின்னாலே அது வந்து ப்ளஸ் தான். 9 - 6 3யா? புரியுதுங்களா? அப்போ ஆன்சரும் கரெக்டாக வந்துடுச்சிங்களா? நீங்கள் இந்த சம்மை வந்து சால்வ் பண்ணும் போதும் இந்த மாதிரி நம்பர் லைனை நீங்கள் வந்து போடணும். ப்ளஸ் இந்த மாதிரி சால்வ் பண்ண மெத்தட்ஸை வந்து ஷோ ஆஃப் வந்து பண்ணணும். கிளியர்? அடுத்தது இந்த சம் வந்து பாருங்கள். 5 அண்ட் ப்ளஸ் ப்ராக்கெட்டில் வந்து -11 வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து 5 எடுத்துக்கலாம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -11. ஓகேங்களா? இப்போது நம்ம என்ன சொன்னேன், எந்த ஒரு நம்பர் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 0ல் இருந்து தான் நம்ம வந்து போகணும். அதே மாதிரி ஸ்டார்டிங் நம்பர் தான் ஃபஸ்ட்டு எடுக்கணும். இப்போ 0 இங்கே இருக்குது. 0லேருந்து ஃபஸ்ட்டு நீங்கள் +5க்கு வந்து போவீங்க. இங்கே வந்து போயிட்டீங்க. அடுத்தது -11. அப்போது 5ல் இருந்து 11 டைம் வந்து லெஸ் ஆகி இந்த நம்பர் வந்து வந்திருக்கு. இப்போ இங்கே 1 2 3 4 5 6 7 8 9 10 and 11 இந்த இடத்துல வந்து வந்திருக்கு. இப்போ ஆன்சர் என்ன? -6. எப்படின்னு பாருங்கள், இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 11லேருந்து 5 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 6 வந்து வரும். கிரேட்டர் நம்பர் இங்கே வந்து 11 இருக்கிறதுனால அதோட சைன் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அதாவது -6 வந்து வந்திருக்கும். கிளியராக புரியுதுங்களா? அடுத்தது இந்த சம் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு -1 வந்து ஆஸ் இட் இஸ் வந்து போட்டுக்கங்க. இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து பாருங்கள். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அப்போது 7. -7 வந்து இது வரைக்கும் சால்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம இதை சால்வ் பண்ணதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போது 0 இருக்கா? 0ல் இருந்து ஃபஸ்ட்டு -1க்கு வந்து வரணும். வந்தாச்சு. அதில் இருந்து 7 டைம்ஸ் வந்து லெஸ் ஆகிருக்கு. புரியுதுங்களா? -7 டைம் வந்து லெஸ் ஆகி இந்த நம்பர் வந்து போயிருக்கு. ஆனால் எந்த இடத்துல போயிருக்கு?
அதை செக் பண்ணணும்ல. 1 2 3 4 5 6 7 எந்த இடத்துல வந்து நிற்கிதுன்னா -8ல் வந்து நிற்கிது. இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே வந்து நான் ரூல்ஸ் வந்து சொல்லியிருப்பேன் பாருங்கள். அப்போ மைனஸ் மைனஸ் ரெண்டுமே மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் தான் வருமா, அதாவது நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணணும். 1 + 7 வந்து 8ங்களா, கிரேட்டர் நம்பரோட சைன் வந்து மைனஸ் இருக்கா, அப்போ -8. ரொம்ப ஈஸியாக இது. கிளியர். அடுத்தது இந்த ஆப்ஷன் பாருங்கள். -5 வந்து ஆஸ் இட் இஸ் போட்டுக்க. இந்த இடத்துல வேறு எந்த நம்பர்ஸுமே வந்து இங்கே மைனஸ் கொடுக்கல, அதனால +10 தான் இதுக்கு போடணும். 0 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. 0ல் இருந்து -5, அதாவது லெஃப்ட் சைடில் தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வரணும். 1 2 3 4 5 இங்கே வந்துட்டீங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் -5ல் இருந்து 10 டைம் வந்து இது வந்து ஆட் ஆகிருக்கு. ஆட்னா மோர் தென், அப்போ பாசிட்டிவ் சைடு தான் வந்து போகும். இங்கேருந்து திரும்ப நீங்கள் வந்து 10 நம்பர் வந்து ஸ்கிப் பண்ணி வரணும். நம்ம ஆர்டர் வைஸே போய்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 எங்கே வந்து ரீச் ஆகிருக்கும், 5ல் வந்து ரீச் ஆகிருக்கும். நீங்களே பாருங்கள், +10 இருக்குது, -5 வந்திருக்கு. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸா, 10லேருந்து 5 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? கிரேட்டர் நம்பரோட சைன் வந்து பாசிட்டிவில் இருக்கிறதுனால நீங்கள் இந்த இடத்துல வந்து ப்ளஸ் போடணும்னு அவசியம் கிடையாது. போடலைனாலும் அது வந்து ப்ளஸ் இன்டீஜர் சைன் உள்ள நம்பர் தான். கிளியர். அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்துக்கலாம். இப்போது இதை சால்வ் பண்ணணும். இது வந்து ஸ்டார்டிங் வந்து -1 இருக்கா, ஆஸ் இட் இஸ் வந்து எடுத்துக்கங்க. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -2. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -3. ஓகேங்களா. இப்போது 0லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோன்னு சொன்னேன்னா, 0ல் இருந்து -1க்கு ஃபஸ்ட்டு வாங்க. -1ல் இருந்து இந்த நம்பர் 2 டைம்ஸ் வந்து ஜம்ப் ஆகி வந்து போயிருக்கு. அப்போது 1 2 டைம். ஓகே. -2ல் இருந்து -3 வந்து இந்த நம்பர் வந்து ஜம்ப் ஆகி போயிருக்கு. இங்கே வந்து ரீச் ஆகிருக்குமா, 1 2 3 டைம் வந்து ஸ்கிப் ஆகிருக்கு. புரியுதுங்களா. ஃபஸ்ட்டு 0லேருந்து 1 டைம் வந்தோம். நம்ம -1ல் இருந்து 2 டைம் வந்து இந்த நம்பர் வந்து ஸ்கிப் ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து 3 டைம்ஸ் வந்து அதே நம்பரில் இருந்து ஸ்கிப் ஆகி ரீச் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் பாருங்கள், -1 2 3 3 மைனஸ் இருந்தாலே, அதாவது ஆட் நம்பரில் வருதா, அப்போது மைனஸ் வந்து ப்ளஸில் வரும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் தானே வரும். ஓகேவா. அப்போ 1 2 3 + 3 6 -6 தான் இதோட ஆன்சரு. இந்த இடத்துல நம்ம எங்கே வந்து ரீச் ஆகிருக்கோம், -6ல் தான் வந்து ரீச் ஆகிருக்கும். கிளியராக புரிஞ்சது நினைக்கிறேன். அடுத்தது லாஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்துக்கலாம். -2 + 8 அண்ட் ஃபஸ்ட் இதை சால்வ் பண்ணிக்கலாம். -2 ஃபஸ்ட் எடுத்தாச்சு, +8 அப்படியே எடுத்தாச்சு. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் எவ்வளோ, 4. ஓகேங்களா. எங்கே நம்ம ஃபஸ்ட்டு வரணும், 0க்கு வரணும். 0ல் இருந்து -2க்கு வந்து ஃபஸ்ட்டு ரீச் ஆகணும். அதுக்கப்புறம் இது வந்து 8 டைம்ஸ் வந்து ஸ்கிப் ஆகி போயிருக்கு. அப்போது திரும்ப ரிவர்ஸில் வந்து வருமா, 1 2 3 4 5 6 7 8 டைம் வந்து ஸ்கிப் ஆகி இந்த 6க்கு வந்து ரீச் ஆகிருக்கு. 6ல் இருந்து அகெயின் வந்து 4 டைம் வந்து லெஸ் ஆகி இந்த நம்பர் திரும்பவும் போயிருக்கு. திரும்ப ரிவர்ஸில் வரணுமா, நான் வந்து வேறு பென் வந்து யூஸ் பண்ணி காமிக்கிறேன். 1 2 3 4 எங்கே வந்து ரீச் ஆகிருக்கு, 2ல் வந்து ரீச் ஆகிருக்கு. இப்போ இதை வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பர் எடுத்துக்கலாம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ்ஸா, அதாவது 4 + 2 வந்து 6. பெரிய நம்பரோட சைன் என்ன, மைனஸ். அப்போ -6 + 8 வந்து இருக்குது. இங்கே -6 இருக்குது, இங்கே +8 இருக்குது. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸாக 8லேருந்து 6 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 2 வந்து வரும். கிரேட்டர் நம்பரோட சைன் வந்து பாசிட்டிவ் தான் இருக்குது, அதனால ப்ளஸ் போடணும்னு அவசியம் கிடையாது. இந்த இடத்துலையும் நம்ம வந்து பாருங்கள், 2ல் தான் வந்து ரீச் ஆகிருக்கும். புரியுதுங்களா. இப்போ செகண்ட் கொஷின் வந்து பார்த்தாச்சு. அடுத்தது வந்து தேர்ட் கொஷின் வந்து பார்த்துக்கலாம். ஆட் வித்தவுட் யூஸிங் நம்பர் லைன். கீழே ஆப்ஷன்ஸில் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கல்ல, இதை எல்லாமே நம்ம வந்து ஆட் வந்து பண்ணணும். பட் நம்பர் லைனில் யூஸ் பண்ணாமல் பண்ணணும். நம்ம ப்ரீவியஸ் கொஷின்ஸில் வந்து நம்பர் லைனில் யூஸ் பண்ணி நம்ம வந்து அடிஷன்ஸ் வந்து பண்ணோம் பாருங்கள்.
இதில் வந்து நம்பர் லைனை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. பண்ணாமல் இதை வந்து ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணணும். ரொம்பவே ஈஸி தான். இதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். நான் வந்து இந்த கொஷின்ஸ் எல்லாமே இந்த மாதிரி நோட்டில் வந்து போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு இது பாசிட்டிவ் அண்ட் இங்கே வந்து நெகட்டிவ் நம்பர் கொடுத்துருக்காங்களா. ஃபஸ்ட்டு இந்த 11 ஆஸ் இட் இஸ் வந்து எழுதிக்கங்க. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸா, இந்த 7 ஆஸ் இட் இஸ் வந்துடுமா. 11ல் இருந்து 7 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து உங்களுக்கு 4 தான் வரும். ஓகே, இப்போ அடுத்த சம் பார்த்துக்கலாம். இங்கே வந்து -13 கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த -13 வந்து ஆஸ் இட் இஸ் எடுத்துக்கங்க. ப்ளஸ் ப்ளஸ்ஸா ப்ளஸ் 18. ஒன்று மைனஸ் இருக்குது, ஒன்று வந்து ப்ளஸில் இருக்குது. ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே சேர்ந்து என்ன பண்ணுவோம், மைனஸ் தானே பண்ணுவோம். அப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 18லேருந்து 13 மைனஸ் பண்ணிங்கன்னா 5 வந்து வரும். பெரிய நம்பரோட சைன் என்னது, பாசிட்டிவில் இருக்குது. அப்போ இங்கே +5 தான் ஆன்சர். நீங்கள் ப்ளஸ் போடணுன்னு அவசியம் கிடையாது. பிளாங்காக நீங்கள் வந்து 5 மட்டும் போட்டால் போதும். அப்படி போட்டாலே அது வந்து பாசிட்டிவ் இன்டீஜர் தான், அதாவது ப்ளஸில் தான் இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்தது இங்கே -10 இருக்குது, ஆஸ் இட் இஸ் எடுத்து எழுதிக்கலாம். இங்கேயும் 2 ப்ளஸ் இருக்கா, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 19. ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் தானே பண்ணுவோம். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 19லேருந்து 10 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரும், 9 தான் வரும். இங்கே கிரேட்டர் நம்பரோட சைன் என்ன, பாசிட்டிவ், அதாவது ப்ளஸ். ஓகே, அடுத்தது டி ஆப்ஷன் வந்து பார்த்துக்கலாம். -250 ஆஸ் இட் இஸ் எடுத்து எடுத்தாச்சு. இங்கே ஒரு ப்ளஸ், இங்கே ஒரு ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 150. ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸ் இருக்கா, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 250லேருந்து 150 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வரும், 100 வருமா. கிரேட்டர் நம்பரோட சைடு என்ன இருக்குது, மைனஸ், அப்போ மைனஸ். நான் வந்து ப்ரீவியஸ் ஆப்ஷன்ஸில் இருந்து கிரேட்டர் நம்பரோட சைன் தான் போடணும்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ப்ளஸ் பண்ணாலும் சரி மைனஸ் பண்ணாலும் சரி கிரேட்டர் நம்பரோட சைன் என்னவா இருக்கும், அதாவது பாசிட்டிவ் இருந்தால் பாசிட்டிவ் ஆன்சர் வரும், நெகட்டிவ் சைன் இருந்துச்சுன்னா கிரேட்டர் நம்பரில் அந்த தான் ஆன்சரில் நம்ம வந்து சைனாக வந்து போடணும். இதுதான் வந்து ரூல். அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்துக்கலாம். -380 ஃபஸ்ட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஸ் இட் இஸ் நம்ம வந்து போட்டுக்கணும். இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸாக 270. 2 மைனஸ் இருக்குது. 2 மைனஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், நான் வந்து இன்ட்ரடக்ஷன் வீடியோலேயே வந்து சொல்லியிருக்கேன். 2 மைனஸ் இருந்தாலும் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ப்ளஸ் தான் பண்ணணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும்னா ப்ளஸ் தான் வரும். -380 அண்ட் -270 இருக்கா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். இப்போது இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0, அப்போது 0 0 தான் 0, 2 0 ஆட் பண்ணிங்கன்னா 0 தான் வரும். 8 + 7 எவ்வளோ, 15. 15க்கு 5, ரிமைன் வந்து 1 இங்கே வந்துடும். 2 + 3 5, 5 + 1 6, அப்போ 650. கிரேட்டர் நம்பரோட சைன் என்னது, மைனஸ் இருக்குது, -650. நீங்கள் இந்த மாதிரியும் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி தனியாக இப்படி போட்டுட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணி பாருங்கள். 0 2 0க்கா இங்கே 0 வந்துருச்சு. 8 + 7 எவ்வளோ, 15க்கு 5, ரிமைன் 1, 1 + 3 4, 4 + 2 6. இப்படியும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நான் பண்ணுற ட்ரிக்கும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன், லாஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்துக்கலாமா. ஃபஸ்ட்டு இங்கே வந்து -217 வந்து இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 100. ஓகே, 2 மைனஸ் இருக்கா, 2 மைனஸுமே இருந்துச்சுன்னா என்ன பண்ண சொல்லியிருக்கேன், ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா, அப்போ நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். சைடில் இங்கே வந்து போட்டுக்கலாமா, 217 அண்ட் 100. ஓகே, 317 வந்து ஆன்சர் வந்து வந்திருக்கு. இப்போது 317 ஆன்சர். கிரேட்டர் நம்பரோட சைன் என்ன, மைனஸ். நெக்ஸ்ட் வந்து 4th கொஷின் வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து 4th கொஷின் வந்து பார்த்துக்கலாம். 4th கொஷின் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் தி சம் ஆஃப். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களே, இந்த ப்ராப்ளம்ஸை நம்ம சால்வ் பண்ணதுக்கப்புறம் இதில் வரக்கூடிய ஆன்சர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். சம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட் இந்த கொஷினை நான் வந்து நோட்டில் எழுதியிருக்கேன்ல, அதையே நம்ம வந்து பார்த்துக்கலாம். 137 அண்ட் -354. ஃபஸ்ட்டு இந்த நம்பர்ஸை ப்ராக்கெட்குள்ளே கொண்டு வரணும். அதாவது 137 அண்ட் இருக்குல்ல, அண்ட் பிளேஸில் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், ப்ளஸ் வந்து பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல வந்து சம்முன்னு கேட்டிருக்காங்களே, சம் அப்படின்னா இந்த 2 நம்பரையுமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த நம்பரை வந்து சால்வ் பண்ணணும். இதை ப்ராக்கெட்குள்ளே எடுத்துக்கங்க. அகெயின் இப்போ ப்ராக்கெட்குள்ளே -354. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ப்ராக்கெட்டில் இருந்து மறுபடியும் இந்த நம்பர்ஸை வந்து வெளியே எடுக்கணும். இது 137 வெளியே எடுத்தாச்சு. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், இந்த சைன் வந்து பார்க்கணும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். இன்ட்ரொடக்ஷன்லேயே இந்த சைன் ரிலேட்டடாக எல்லாமே நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
அந்த மாதிரி தான் இதில் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மைனஸ் வந்து பண்ணுவோம். எந்த நம்பர் இங்கே எழுதணும் அப்படின்னா 354 வந்து எழுதிக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா மைனஸ் வந்து பண்ணுவோம். 354ல் இருந்து 137 வந்து மைனஸ் வந்து பண்ணணும். நம்ம வந்து செப்பரேட்டாக இது வந்து பண்ணிக்கலாம். 137 354 4லேருந்து 7 வந்து சப்ராக்ட் பண்ண முடியாது. பார்டர் பண்ணால் இது வந்து 14 ஆகிடும். 14 ஆகிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல 14லேருந்து 7 போயிடுச்சு அப்படின்னா 7 வந்து வரும். இங்கே ஒன்று கொடுத்ததுனால இது 4 ஆகிடும். 4லேருந்து 3யை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1. இப்போ இங்கே வந்து 3 இருக்குது. 3லேருந்து 1 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 2 வந்து வரும். இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இங்கே வந்து மைனஸ் இருந்துச்சு, இங்கே வந்து ப்ளஸ் இருந்துச்சு. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். பெரிய நம்பரோட சைன் வந்து மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் தான் இந்த இடத்துல வந்து நீங்கள் போடணும். இப்போது இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா -217. இதுதான் இதோட ஆன்சர். அடுத்த கொஷின் பார்த்துக்கலாம். -52 இருக்குது அண்ட் 52 வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு இதை வந்து ப்ராக்கெட்குள்ளே கொண்டு வந்துடணும். -52 ஆண்டுக்கு பதிலாக ப்ளஸ் வந்து நீங்கள் போடணும். இங்கே வந்து 52. -52 இப்போ ப்ராக்கெட்லேருந்து வெளியே கொண்டு வந்துடுங்க. இங்கே ப்ளஸ், இங்கேயும் ப்ளஸ். ப்ளஸ் தான் ப்ளஸ் 52. இப்போ ஒன்று மைனஸ் இருக்குது, இன்னொன்று வந்து ப்ளஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். 52லேருந்து 52 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 0 வந்து வரும். ஓகேங்களா? 52 அண்ட் ப்ளஸ் 52. 2லேருந்து 2வை மைனஸ் பண்ணிங்கன்னா 0. 5லேருந்து 5 மைனஸ் பண்ணிங்கன்னா 0. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். கிளியர்? அடுத்த சம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாமே வந்து ப்ராக்கெட்குள்ளே கொண்டு வந்துடுங்க. -312 அதுக்கப்புறம் ப்ளஸ் 39 ஆண்டுக்கு பதிலாகவும் ப்ளஸ் 192. இப்போ இதெல்லாமே ப்ராக்கெட்டில் இருந்து வெளியே எடுத்துகிட்டு வரணும். -312 ப்ளஸ் 39 ப்ளஸ் 92. இந்த ரெண்டு நம்பரில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வந்து இருக்குது. இந்த ரெண்டு நம்பரையும் ப்ளஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த 312ஓட நீங்கள் வந்து மைனஸ் வந்து பண்ணணும். இப்போ இது ரெண்டு வந்து ப்ளஸ் பண்ணி பார்த்துக்கலாம். 192. இப்போ நம்ம செப்பரேட்டாகவும் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். 192 ப்ளஸ் 39. 2 + 9 11. 11க்கு 1 ரிமைன் 1. 1 + 9 10. 10 + 3 13. 13க்கு 3 ரிமைன் 1. 1 + 1 2. 231 வந்து வருது. இந்த இடத்துல நீங்கள் வந்து ப்ளஸ் தான் போடணும். ஏன்னா ஆல்ரெடி வந்து ப்ளஸில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது -312. இப்போ இந்த நம்பரில் இருந்து இதை வந்து நீங்கள் வந்து மைனஸ் பண்ணணும். 312 இருக்கு -231. 2லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணால் இவ்வளோ 1 வந்து வரும். 1ல் இருந்து 3 வந்து சப்ராக்ட் ஆகாது. இதை பாரோ பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 11 வந்து வரும். 11ல் இருந்து 3யை நீங்கள் வந்து சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆன்சர் வரும்னா 8 வந்து வரும். இங்கே நீங்கள் ஒன்று கொடுத்ததுனால இது வந்து 2 ஆகிடும். 2ல் இருந்து 2வை மைனஸ் பண்ணிங்கன்னா 0 வந்து வரும். ஓகேங்களா? இப்போ இதோட ஆன்சர் என்ன 81. ஆனால் பெரிய நம்பரோட சைன் என்னவா இருக்கோ அந்த சைன் தான் வந்து ஆன்சரில் வந்து வரணும். இப்போ 312 தான் வந்து பெரிய நம்பராக, இப்போ அதோட சைன் தான் வந்து வரணும். அடுத்த சம் பார்த்துக்கலாம். -50 வந்து ப்ராக்கெட்குள்ளே எடுத்துக்கங்க. ப்ளஸ் -200 ப்ளஸ் 300. நான் எப்படி போட்டேன்னு பார்த்தீங்களா? இங்கே வந்து இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பரா, எல்லாத்தையும் வந்து சம் பண்ணணுமா? சம் அப்படின்னா வந்து நம்ம சைன் வந்து ப்ளஸ்ஸோடதை யூஸ் பண்ணி இந்த நம்பர்ஸை வந்து சால்வ் பண்ணணும். புரியுதுங்களா? ஆண்டுக்கு பதிலாகவும் ப்ளஸ். மொத்தம் 3 நம்பர்ஸ் இருக்குது. 3 நம்பரையும் நம்ம வந்து இந்த ஆட் சைன் வந்து போட்டாச்சு. இப்போ இதெல்லாமே ப்ராக்கெட்குள்ளேருந்து வெளியே எடுக்கணும். -50 இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸா 200. இங்கே ப்ளஸ் 300. இது மைனஸ், இது மைனஸ். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். 200 கூட நீங்கள் 50 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் 250 வந்து வரும். ஆனால் கிரேட்டர் நம்பரோட சைன் என்ன மைனஸ். மைனஸ் வந்து போடணும். ப்ளஸ் 300. ஒன்று மைனஸ் இருக்குது, ஒன்று வந்து ப்ளஸில் இருக்குது. அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் மைனஸ் வந்து பண்ணுவோமா? இப்போ பெரிய நம்பர் தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் மைனஸ் பண்ணுறதுக்கு. 300ல் இருந்து 250 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 50 வந்து வரும். இங்கே பெரிய நம்பரோட கிரேட்டர் நம்பரோட சைன் வந்து ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் தான். நீங்கள் ப்ளஸ் போடணும்னு அவசியம் கிடையாது. பிளாங்காக விட்டுடுங்க. இதுதான் இதோட ஆன்சர். இப்போ 4th கொஷின் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து 5th கொஷின் வந்து பார்த்துக்கலாம்.
5th கொஷினும் பாருங்கள், ஃபைண்ட் தி சம் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து ஆட் தான் வந்து பண்ணணும். பட் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கொஷின்ஸில் வந்து நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம அந்த நம்பர்ஸை வந்து ப்ராக்கெட்டில் கொண்டு வந்து அதுக்கப்புறம் வந்து சால்வ் பண்ணோம். இந்த இடத்துல வந்து ப்ராக்கெட்டில் வந்து அவங்களே நம்பர்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ ப்ராக்கெட்டில் இருந்து நம்ம வந்து அந்த நம்பர்ஸ் வந்து வெளியே எடுத்து இதை வந்து சால்வ் பண்ணணும். ரொம்பவே ஈஸி தான். இது வாங்க இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, -7 கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் அதுக்கப்புறம் -9 இன் ப்ராக்கெட், அதுக்கப்புறம் +4 அண்ட் +16. இப்போ இது இன் ப்ராக்கெட்டில் இருந்து எல்லா நம்பர்ஸும் வெளியே எடுக்கணும். -7 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், இந்த நம்பர்ஸ் இந்த 2 சைன்ஸும் நீங்கள் வந்து கவனிக்கணும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், -9 ஆல்ரெடி வந்து இது ப்ளஸில் தான் இருக்குது, +4 அண்ட் +16. 2 வந்து மைனஸ் இருக்கா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், நீங்கள் 9ம் இந்த 7யும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரும்னா 16 வந்து வரும். பெரிய நம்பரோட சைன் என்னது, மைனஸ். இங்கே ப்ளஸ், இங்கேயும் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ், 16 கூட நீங்கள் வந்து 4 ப்ளஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வரும், 20 வந்து வரும். சைன் வந்து ப்ளஸோடு தான் போடணும். ஏன்னா 2 நம்பரோட சைன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளஸில் தான் வந்து இருக்குது. ஒன்று மைனஸ், ஒன்று வந்து ப்ளஸ். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். 20லேருந்து 16 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரும், 4 வந்து வரும். கிரேட்டர் நம்பரோட சைன் என்ன இருக்குது, ப்ளஸ். அப்போ +4 தான் உங்களுக்கு ஆன்சர். பி ஆப்ஷனில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, 37 வந்து கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் -2 வந்து கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் இன் ப்ராக்கெட்டில் வந்து -65 கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் இன் ப்ராக்கெட்டில் வந்துட்டு உங்களுக்கு -8 வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எழுதியாச்சு. இப்போ ப்ராக்கெட்குள்ளே இருந்து இந்த நம்பர்ஸை வந்து வெளியே எடுக்கணுமா. 37 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -65 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -8. இந்த இடத்துல 3 மைனஸ் இருக்கா. ஃபஸ்ட்டு இது 2 நம்ம வந்து பண்ணிக்கலாம். மைனஸ் அண்ட் மைனஸ் வந்து ப்ளஸ், 8 + 2 வந்து 10. நீங்கள் சைடில் இது வந்து எடுத்துக்கங்க. -10ன்னு எடுத்தாச்சு. அடுத்தது என்ன இருக்குது, -65 வந்து இருக்குது. 65ஓடு நீங்கள் 10 வந்து ஆட் பண்ணிங்கன்னா 75 வந்து வரும். ஏன்னா 2 நம்பருமே வந்து மைனஸில் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஆனால் கிரேட்டர் நம்பரோட சைன் என்ன இருக்குது, மைனஸ். -75 வந்து இந்த நம்பர்ஸை நம்ம ஆட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண நம்பர். -75 எழுதிக்கங்க. இங்கே ஆல்ரெடி வந்து 37 வந்து இருக்குது. 37 ப்ளஸில் இருக்குது, 1 வந்து மைனஸ் வந்து இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், மைனஸ் வந்து பண்ணணுமா. 75 வந்து 37 மைனஸ் பண்ணி பாருங்கள் என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். 75 வந்து கிரேட்டர் நம்பர் வந்து மைனஸில் வந்து மேலே எடுத்துக்கங்க. அடுத்தது வந்து 37. 5லேருந்து 7 வந்து சப்ராக்ட் பண்ண முடியாது. பாரோ பண்ணிங்கன்னா இது வந்து 15 ஆகிடும். 15ல் இருந்து 7 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 8 வந்து வரும். இங்கே ஒன்று ஆல்ரெடி வந்து கொடுத்ததுனால இந்த 7 வந்து 6 ஆகிடும். 6லேருந்து 3 வந்து சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 3 வந்து நமக்கு வந்து வரும். இங்கே கிரேட்டர் நம்பரோட சைன் என்ன இருந்துச்சு, மைனஸ் வந்து இருந்துச்சா. அண்ட் 37ஓட சைன் வந்து ப்ளஸில் வந்து இருந்துச்சு. இப்போ கிரேட்டர் நம்பரோட சைன் என்ன, மைனஸ். இப்போ -38 தான் ஆன்சர். இங்கே தனியாக வந்து எழுதிக்கங்க. -38 தான் இந்த சம்மோட ஆன்சர். இதோட பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் 6.2ல் இருக்க எல்லா கொஷின்ஸுமே நம்ம வந்து கவரப் வந்து பண்ணிட்டோம். ஐ ஹோப் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.